இஸ்ரவேல் ஜனங்களை போல இன்றைக்கு சுகமாக சில காரியம் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் அலைச்சலா இருக்குதப்பா. ஆனா இன்றைக்கு நீ சொல்லிருக்கிறீங்க, கர்த்தாவே என்னுடைய சித்தம் எதுவோ அது நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கர்த்தரங்களை நடத்துகிறார். ஆமென். அதே நேரம் வனாந்தர வழியிலேயும் கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. மேய்ச்சல் உள்ள இடத்துல மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, வனாந்தரத்திலேயும் கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ போகிற பாதை வனாந்தரமா? இன்றைக்கு நீ போகிற பாதை பாலைவனமா? நீ யோசிக்கிறாய் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் என்று. இல்லை, அவருடைய நினைவுகள் பெரியதாயிருக்கும். கர்த்தர் விரும்புறது உன் மனச்சஞ்சலங்களை விட்டுட்டு இப்ப நீ அனுபவிக்கிற எல்லா அலைச்சல்களுக்காக, எல்லா வனந்தரங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீர் தந்த. நீ பல எதிர்பார்ப்போடு உன் தொழிலை செய்து தோற்று போன நிலைமையில் இருக்கலாம். பல எதிர்பார்ப்போடு உன் குடும்ப வாழ்க்கையை தொடங்கி இன்றைக்கு ஒரு அலைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நீ உணர்ந்து கொள், அது கர்த்தருடைய சித்தத்தின் வழியாக இருந்தால் நீ தோற்று போவதில்லை. சுகமாக 40 நாளில போக வேண்டியவர்களை 40 வருடங்கள் கர்த்தர் நடத்தினார். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எத்தனை நாள் என்றாலும் உங்களுடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை நாளானாலும் உங்களுடைய விருப்பம் மட்டும் என்ற வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்பா. என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம்.